பண்டைய தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் பெருங்கடலால் சூழப்பட்டு பசுமை வளமான நிலத்தில் பாண்டிய என்ற மன்னர் குலம் ஆட்சி செய்து வந்தது. அந்த குலத்தில் ஒரு மன்னன் பிறந்தார். ஆதிவீரன் பாண்டிய மன்னன், தென்னாட்டின் புலியன், புகழ்பெற்றவர் புகன்பிகர். ஒரு அபூர்வ கிரக சேர்க்கையில் இவர் பிறந்தார். அரச நவக்கிரக ஜோதிடர் சொன்னார், இந்த குழந்தை நீதியின் வாளையும் தர்மத்தின் கேடியத்தையும் ஏந்துவான். பேரரசுகள் தலைவன்கோ இவனின் பெயர் எப்போதும் வாழும். அதுவீன் சாதாரண இளவரசர் அல்ல, பராமரிப்பாளர்களும் முனிவர்களும் கல்வி கற்றார். காடுகள இரவில தங்கி சூழுடன் வாழ்ந்தார். வீரமாய் வளர்ந்தார். மக்கள் அவரை நேசிச்சனர், பகைவர்கள் பயந்தனர். வடக்கே கலிங்கா நாட்டில் ஒரு கொடிய அரசர் எழுந்தார். கருணக்காலன், கருஞ்சேவல என்னை அழைக்கப்பட்டவர். அவர் படை எடுத்து தெற்கை வென்றுவிட எண்ணினார். ஆனா ஒரே ஒரு பெயர் அவரை அச்சமூட்டியது, பாண்டிய மன்னன். பலமுறை நாச்சிகள் நஞ்சர்கள் அனுப்பினார், ஆனா யாரும் வெற்றி பெறவில்லை. சிலர் மாறுபட்டு கருணக்காலனை விட்டு ஆதிவீரனின் பணியில சேர்ந்தார். கருணக்காலன் 1,00,000 படையுடன் தெற்கை நோக்கி புறப்பட்டார். மதுரையை சாம்பலாக்குவேன் என்று சபதம் செய்தார். ஆதிவீரன் தயாரானார். சோழர் சேரர் தூதுவர்கள் வந்தார், ஆனா பயத்தில் ஆதரவு தரவில்லை. ஆதிவீரன் தனது மக்களையே படையாக மாற்றினார். விவசாயிகள், மீனவர்கள், கரும தொழிலாளர்கள், சூடவே சங்கால வீர பெண்கள். அவர் உரையாற்றினார், நம் இதயம் கேடியமாகும், நம் நிலம் வாளாகும். நாம் போர் செய்கிறோம் அதிகாரத்துக்காக அல்ல தமிழ்நாட்டின் ஆத்மாவுக்கா. பிரேக் டைம் பாயிண்ட் வெடிச்சு முழுநிலவில் யுத்தம் வெடிச்சது. 3 இரவுகள் போர்க்களம் நெருப்பு கொண்டாடியது. ஆதிவீரன் தனது யான கவுந்தி மீது ஏறி முன்னியில் போர் புரிந்தார். கடைசி இரவில் அவர் கருணக்காலனை நேரில எதிர்த்து தன் வேளா பகைவரை வீழ்ச்சினார். வெற்றியின் பின் அவர் உயர்வு அடைந்தார். ஆனா பண்புடன் அழிந்தது அனைத்தையும் மீட்டார். கவிஞர்கள், அறிஞர்கள், வாணிகர்கள் வந்தனர். மதுரை மேன்மை பெற்றது. அவர் சங்க கழகம் ஒன்றை உருவாக்கினார். அங்கு கலைக்கும் உண்மைக்கும் வீரம் கொடுக்கப்பட்டது. சாதி செல்வம் பாராது நீதியை நிலைநாட்டினார். வெளிநாட்டு தூதர்கள் ரோம், கிரிக்கம், சீனத்திலிருந்தோ வந்தனர். தென்னாட்டு வளத்தை பார்த்து வியந்தனர். வயது முதிர்ந்த பின் ஆட்சி பொறுப்பை அறிஞர்களின் கவுன்சிலுக்கு அளித்தார். தனது சிம்மாசனத்தையும் விட்டு கொடுத்து காடுகளில் போர் அடையாளமின்றி சென்றார். அவர் அகத்திய மலைச்சரிவுகளில் உள்ள ஒரு குகையில அமைதியா வாழ்ந்ததாக சிலர் சொல்லுவர். சிலர் அவர் சித்தரானார் என்னும், சிலவர் பாறையாய் மாறி தன் நாட்டை கண்காணிக்கிறார் என்னும் நம்புவர். இன்னு வரை தமிழ்நாட்டின் நிலத்தில் காற்று வீசும் பொது சிலர் செவியில் கேட்பது, பாண்டிய மன்னன் கண்காணிக்கிறார். தாய்நாடு அழுவதை பார்த்தா மீண்டும் எழுவார். This content sponsored by BuyMore ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாசரிஸும் மற்ற தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.